ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இண்டியன் ஜாப்ஸ் மில். ஸோ எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ரயில்வே குரூப் டி நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட 32,438 வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் நம்ம சதர்ன் ரீஜனுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 2,000 வேக்கண்ட் இருக்குது. அந்த வேக்கண்ட்டும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். 2,000 வேக்கண்ட்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 7,000 8,000 வேக்கண்ட் கூட போகலாம். இப்போ ஏஎல்பி எப்படி நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுறப்ப வேக்கண்ட் 5,000 ப்ளஸ் வேக்கண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா? அப்புறம் அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்க இல்லையா? அதே மாதிரி கூட பண்ணலாம். ஸோ அவங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறப்ப 2,000 வேக்கண்ட்டாக இருக்கலாம். க்ளோஸ் ஆகிட்ட பிறகு அந்த வேக்கண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நடக்கும். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. இன்க்ளூடிங் நானும் அப்ளை பண்ண போகிறேன். சரிங்களா? என்ன குவாலிஃபிகேஷன் ப்ரோ அப்படின்னா, 10th முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஐடிஐ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 10th முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் ஓகே, ஐடிஐ டிப்ளமோ டிகிரி என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். நல்ல வாய்ப்பு, இதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ எஸ்எஸ்எல்சி லெவல், அதாவது நான் 10th மட்டும்தான் படிச்சிருக்கேன், நான் ரயில்வேயில் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நியூ டெல்லி ஹெட் ஆஃபீஸ் 17th டிசம்பர்லேருந்து ஒரு கான்ஃபிடென்ஷியல் லெட்டர், அதாவது ஒரு அஃபீஷியல் லெட்டர் இது சம்மந்தமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சம்மந்தப்பட்ட எல்லா ரயில்வே ஆஃபீஸர்ஸ்க்கும் இந்த லெட்டர் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கண்ட் அப்ரூவ் ஆகிருக்கு, அது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? இது ஆல்ரெடி நிறைய பேர் நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. ஹிந்தி யூடியூப் சேனலில், தெலுங்கு யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. தமிழ் யூடியூப் சேனலில் இது ரேராக தான், அதாவது இப்போ நிறைய பேர் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ரியல் தான், ஃபேக்கெல்லாம் இல்லை. நிறைய பேர் ஃபேக்குன்னு நினச்சிக்காதீங்க. இது ரியல் தான். சரி, நோட்டிஃபிகேஷன் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க ப்ரோ அப்படின்னா, ஜனவரி ஃபஸ்ட்டு வீக் கன்ஃபார்மாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இப்போலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். சரியா? ஸோ போஸ்டிங் பாருங்கள். பாயிண்ட்ஸ்மேன்னா உங்களுக்கே தெரியும், இந்த ரயில்வே கப்ளிங் பண்ணுவாங்க இல்லையா, இந்த இடையில நின்றுட்டு அதை பாயிண்ட்ஸ்மேன். அசிஸ்டண்ட் ட்ராக் மிஷின், அசிஸ்டண்ட் பிரிட்ஜ், இது எல்லாமே அந்த ரயில்வே ட்ராக் மெயின்டெனன்ஸ் சம்மந்தமாக இருக்கும். இந்த அசிஸ்டன்ட் லோக்கோ ஷெட்டு, டீசலு, எலக்ட்ரிக்கலு, அந்த சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் அந்த லோக்கோ ஒர்க்ஸில் உங்களை அசிஸ்டண்ட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? எடுத்தோன்னே சேலரி எப்படி உங்களுக்கு ஒரு 32,000-31,000 இருக்கும். அது பேசிக் தான். அது போக அலவன்ஸே கிட்டத்தட்ட ஒரு 12,000 20,000 உங்களுக்கு அலவன்ஸே வந்துடும். ரயில்வேயில் எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு மொபைல் அலவன்ஸ் ஆல்சோ அலோகேட் பண்ணியிருக்காங்க. நிறைய புதுசாக அலவன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. 2,000 வேக்கன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. 2,000 வேக்கன்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிமோட்டிவேட் ஆகாதீங்க, ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஸோ பாயிண்ட்ஸ்மேன் டிபார்ட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. பாயிண்ட்ஸ்மேன் டிராஃபிக்கு, இது எல்லாமே இன்ஜினியரிங்கில் வரும். இந்த அசிஸ்டன்ட் பிரிட்ஜு, ட்ராக் மிஷின், இது எல்லாமே இன்ஜினியரிங் கேட்டகரியில் வரும். அடுத்து இந்த மெக்கானிக்கல், அசிஸ்டண்ட் லோக்கோ ஷெட் டீசல் மெக்கானிக்கல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், இது எல்லாமே இந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் வரும். லோக்கோ ஷெட், டீசல், எலக்ட்ரிக்கல் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எல்லாமே அந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தனியாக உங்களுக்கு அசிஸ்டண்ட் ஒர்க் ஷாப் மெக்கானிக்கல் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுவும் அதே தான். ஸோ டிப்ளமோ மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இதுக்கெல்லாம் டிப்ளமோ கேட்பாங்க. ஸோ 10th ஆர் ஐடிஐ ஆர் டிப்ளமோ படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ வேக்கண்ட் அந்தந்த போஸ்ட்டுக்கு அப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பாயிண்ட்ஸ்மேனுக்கு ஒரு 5,000 ப்ளஸ் வேக்கன்சி, ட்ராக் மிஷினுக்கு ஒரு 700 வேக்கன்சி, அசிஸ்டன்ட் பிரிட்ஜுக்கு ஒரு 301 வேக்கன்சி, ட்ராக் மெயின்டெனருக்கு மட்டுமே இது கிரேட் 4 வேக்கன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. 13,000 ப்ளஸ் வேக்கன்ட் இருக்குது ட்ராக் மெயின்டெனரில் மட்டுமே. ஏன்னா இப்போ ட்ராக்னால் தான் நிறைய ரயில்வே ஆக்சிடென்ட் உண்டாகுது இல்லையா. நீங்களே கூட யூடியூப் சேனலில் நிறையா பார்த்துருப்பீங்க. ட்ராக்கில் பார்த்திங்கன்னா சில போல்டு நெட்டெல்லாம் ரொம்ப லூஸாக இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ரயில்வே ட்ராக்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் போதுமான அளவு ஆட்கள் இல்லை. அதனால் ட்ராக் மெயின்டெனரில் மட்டுமே அதிகமான வேக்கன்ட் இருக்குது. இப்போ நீங்கள் ட்ராக் மெயின்டெனராக அப்பாயின்மெண்ட் ஆகிறீங்க அப்படின்னா ஒர்க்லாம் ரொம்ப அதிகமாக இருக்காது. அதாவது உங்கள் ரீஜனில், உங்கள் சம்மந்தப்பட்ட பகுதியில் எந்த இடங்களில் ட்ராக் ரொம்ப ஃபால்ட்டாக இருக்கோ அப்போதைக்கு நீங்கள் போய்ட்டு அதை சரி பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி ஒர்க்கெலாம் இருக்காது. சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா ஒர்க் ப்ரெஷர் கம்மி தான் ரயில்வே பொறுத்தவரையும். அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச பிரதர் கூட இப்போ ஜாயின் பண்ணியிருக்கார் ரீசெண்டாக தான். 2019 நடந்த அந்த ரயில்வே எக்ஸாமை கிளியர் பண்ணி, இதே குரூப் டி தான்.
இப்போ இது சம்மந்தம் இந்த போஸ்டிங்கில் தான் இருக்கார். இந்த அசிஸ்டண்ட் ட்ராக் மெயின்டெனர் இருக்கு இல்லையா, அதில் தான் இருக்கார். எப்போ ஃபால்ட் வருதோ அப்போ தான் நம்ம போய் பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி டெய்லிலாம் ஒர்க் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. அவருக்கான சேலரி வந்து பேசிக்கே வந்து 31,000 ப்ளஸ் அலவன்ஸு அதெல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 வாங்குறாரு. ஸோ ப்ரெஷர் இல்லாத ஒர்க் தான், ட்ரை பண்ணுங்கள். நானும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ வேக்கன்சிஸ் இதில் இருக்கும். அந்தந்த போஸ்ட்டுக்கான வேக்கன்சி அது சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஒட்டுமொத்தமாக 32,438 வேக்கன்சி. சரிங்களா? இப்போ கீழே பாருங்கள். சரி ப்ரோ, இதுக்கு என்ன ஏஜ் அதை நீங்கள் சொல்லலையே அப்படின்னா 18லேருந்து 33 வயது வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் 19க்கு அப்புறம் வருது இல்லையா, அஸ்யூஷுவல் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும். கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சு வருது. 33 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 வருஷம் ரிலாக்ஸேஷன், 38 வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியாக இருந்தால் 2 வருஷம் ரிலாக்ஸேஷன், 35 வயது வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ அந்தந்த ரீஜனில், அதாவது அந்த சம்மந்தப்பட்ட பகுதிகளில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இங்கே நேம் ஆஃப் தி போஸ்டிங் கொடுத்துட்டாங்க இல்லையா, இது அவங்க வந்து இந்த மோடில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் லேண்ட்ஸ்கேப் மோடில் டெலிட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் நான் டெலகிராம் சேனலில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஏன்னா இது நீங்கள் பார்க்கணும் இல்லைங்களா, நான் அதை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நம்ம ரீஜனுக்கு எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அது எல்லாமே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்கள் திருப்திக்காக. இது நேம் ஆஃப் தி போஸ்டிங் கொடுத்துட்டாங்க, என்னென்ன போஸ்டிங் இருக்குது. இப்போது அந்த சம்மந்தப்பட்ட ரீஜனில், இப்போ சதர்ன் ரீஜனில் பாருங்கள், தெற்கு ரயில்வேயில் எஸ்ஆரில் ஒரு போஸ்ட்டுக்கான வேக்கண்ட் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது. இப்போ டோட்டலாக 2249 வேக்கண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த வேக்கண்ட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், அதில் சம்மந்தமே இல்லை. இதாவது பரவாயில்ல, ஓரளவு டீசெண்டான வேக்கண்ட் தான். ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஒரு மிட்ரேஜ் ஆவரேஜ் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு போஸ்டிங்கில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது. எஸ்ஆருக்கு 0 அப்படின்னா அதுக்கு வேக்கண்ட் இல்லை. மற்றபடி எல்லாத்துக்கும் ஒரு சுமாரான வேக்கண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேக்கண்ட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இது அந்த நோட்டிஃபிகேஷனோட கீழே அட்டாச் பண்ணியிருப்பாங்க. நேம் ஆஃப் தி போஸ்டிங்கு, அந்தந்த ரீஜனில் ஒரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, தெற்கு ரயில்வேயில் எவ்வளோ வேக்கண்ட்டு, அதே மாதிரி நார்த்தன் ரயில்வேஸில் எவ்வளோ. இப்போ நீங்கள் எந்த ரயில்வேக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நார்த்தன் ரயில்வேக்கு கூட அப்ளை பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அங்கே தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன் சதனில் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நீங்கள் மாற்ற முடியாது. ஒரு 1 இயரோ 2 இயரோ ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட முடியாது. அவங்க எத்தனை நாள் ஒர்க் பண்ண சொல்கிறாங்களோ அத்தனை நாள் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரணும். அந்த சிரமம் தேவையில்லை. நீங்கள் எஸ்ஆர்கே அப்ளை பண்ணிடுங்க. சரியா? சரி, உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. ஏஜ் சொல்லிவிட்டேன், 18லேருந்து 33. என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா 10th படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 10th குவாலிஃபிகேஷன் இருக்குது. இல்லை அப்படின்னா ஐடிஐ, 10th ஆர் ஐடிஐ படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த ஒரு சில போஸ்ட்டுக்கெல்லாம் மெக்கானிக்கல் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கெல்லாம் டிப்ளமோ கேட்குறாங்களான்னு தெரியல. மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே நிறைய போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். போன வருஷம் 2019 ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் இல்லைங்களா, அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக நான் அப்லோட் பண்ணேன் அப்படின்னா நிறைய பேர் பார்க்க மாட்டிருக்காங்க, அது ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ்.